நமக்கு பிரியாணி சமைக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஊர் மூலக்குளத்துக்கு தான் வந்திருக்கோம். மாஸ்டர்லாம் யாரும் கிடையாது, நாங்களே தான் மாஸ்டரு. இடத்துல அது வந்துடும் மொத்தமாக வேறு அரிசி. இன்றைக்கி தான் சமையல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து வெளியில் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். எண்ணெயை ஊற்றி வச்சு சமையல் மாஸ்டர் இவர் தான் பார்த்துங்க. ஆனியன் கட் பண்ணுற மாஸ்டர் இவர். எண்ணெய் நிறைய கடை. ஐயோ இஞ்சி பூண்டுங்களா? லைட்டாக உப்பு தூள் விடாண்ணா. தள்ளி தூள் விடணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இது மூணுத்தையும் போட்டு வதக்கும் போது இந்த தக்காளி வாசனையும் ரொம்ப அழகாக இருக்குங்க. தக்காளி யார் பண்ணா? அதான் பண்ணா அப்போ தக்காளி மூசாக கிடக்கு. என்ன தான் மாஸ்டர் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சாலும் அது பிரியாணி டேஸ்ட் இருக்கும். நம்ம மாஸ்டரே இல்லாமல் நாங்கள் செஞ்சோம்னா வச்சுங்க, அது என்ன டேஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு டேஸ்ட் தான் இதில் ஹைலைட்டு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நாங்கள் இப்பயே நெய்யை ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா. நெய்யை கொஞ்சம் நேரம் இருந்தால் தானே அது ஹீட் 3 கிலோ கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க வாங்க. இப்போது தயிரை நம்ம கொட்ட வேண்டும். எல்லா பவுடரும் கொட்டிட்டோடா. எப்போ போதும் ஒரு டை. ஐயோ ஐயோ இருக்கிற மசாலா ஃபுல்லாக ஒன்றா கொட்டிட்டானோலே. வேறு ஏதாவது மசாலா இருக்க ஒன்று விடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து கொட்டுங்க. எந்த கணக்கு கிடையாது, நம்ம செய்யறதான போய் ஊற்றுறா தண்ணியா பார்த்துக்கலாம். சென்றா கறி உள்ளே வெந்துட்டுருக்கு கொஞ்சம். அதுக்கடுத்து அரிசி போட வேண்டியதான். பெரிய மாங்காய் மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இதோட வேறே கண்டுபிடிக்க முடியலைங்க. இந்த மாதிரி படர்ந்த ஆலமரம் பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம அடையார்கிட்ட அது உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். கார்டன் உள்ள வச்சுருக்காங்க. அதுவே ஒரு பொருட்கண்காட்சி மாரி பார்த்துட்ருப்பாங்க, நிறைய பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை விட இது பெருசாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் மரத்தில் இங்கே மாங்காய் இருக்குது, அதுதான் அடிக்க போகிறோம். இப்போ பிரியாணி சமைக்க வேண்டிய இடத்துல இங்கே பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சி அழகாக விளையாடிட்டுருக்கு. மாங்காய் அடிச்சு வச்சு ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிடாரு. 3 மாங்காய் அடிச்சிருக்கேன். அண்ட் இங்கே ஒன்று போன மாதிரி இருந்துச்சு, அது கல் தெளிவாது. 4 மாங்காய். 4 மாங்காய் வாது. ஒரே கல் 4 மாங்காய். தயார்மானமாக இருந்துடுவா. வரல ஒரே கல் 4 மாங்காய் அடிச்சிருச்சாம்பா. பெருமை தான்ப்பா.
அதை நேராக அறிய முடியாது. ஏன் சொல்ல? ரெடி. ஃபைனலாக எங்கள் மாஸ்டர் வந்து பிரியாணி கிண்டிட்டார். எல்லாம் தம் கட்டியாச்சு. கடைசியாக பிரியாணி செஞ்சு முடிஞ்ச பிறகு தான் வந்து சேர்ந்தார் விநாயக் குமார். இவர் தான் விநாயக். பூரா தள்ளி போடுறா, பூரா எல்லாம் தள்ளி போட்டு தரேனே. இல்லை இல்லை மேலே அடிப்படி கலப்படாது. பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, தம் கட்டி எடுத்தாச்சு. வேறு லெவலில் இருக்குப்பா. இது வந்து பரிமாறிட்டு கடைசியாக வந்து வீடியோவில் உட்காந்து வந்து மறுபடியும் பார்த்து வந்தேன். அது ஆழ்ந்த பொண்ணு பார்த்துருக்குறேன். சாப்பிட்டு ஆசைப்படுறோம். கொஞ்சம் இதுவாக வச்சு தள்ளி இருக்கணும். ஆமாம். வேலை வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம். என்ன போகுதுன்னு தெரில. கொத்தமல்லி இதை போட்டு துண்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். கீ கொட்டிங்களா? கீ கொட்டிங்களா? என்னடா நீங்கள் சொன்ன கேட்கல. ஐயோ, கொத்தமல்லி இந்த வீடியோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்து செய்யாதீங்க பிரியாணி. யாரும் இவர் தொந்தன் பேசினேங்கிறாரு. யார் அவர்? சும்மா எங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. தெரியும் பாருங்கள் பேசினேங்கிறாரு. பாருங்கள் யாருங்க இவர்? பிரியாணி சாப்பிட விட்றாரு ஒழுங்கா. கொத்தமல்லி புதினால தான் பிரியாணிங்க. கட்டாக தானே போடுவாங்க. சொல்லி சாப்பிட்டு பாருங்க. இலைய மாற்று. ஏன் இப்படி இலையை வந்து நான் தப்பாக வச்சுட்டேன்னா அதனால் அவர் மாற்றி வைக்கிறாரு வந்துங்க. ஏன் திருப்பி சாப்பிட்டா இலை சாப்பாடு இறங்காதா? பிரியாணி எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள். சிறப்புங்க, மிக சிறப்புங்க. அருமை கண்ணால் சொல்லுங்க. இவருங்க நீங்கள் பிரியாணி எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்குங்க. போட்டு செஞ்சோம். ஆனால் ஃபைனலாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாய்ங்க.